உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய 13வது பாடல். பாடலை பார்த்துவிட்டு வரலாம். ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் உடை மணிசேர் திருவரை கிண்கிணி ஓசைப்பட திடுக்கிட்டு அரக்கர் வெறுவ திக்குச் செவிடுபட்டு எட்டு வெறுப்பும் கனகப் பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே என்பது கந்தர் அலங்காரத்தினுடைய 13வது பாடல். இந்த பாடலிலே அருணகிரிநாதர் குழந்தையாக இருக்கக்கூடிய முருகனை பற்றி நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஒரு தவழக்கூடிய குழந்தை, அந்த குழந்தை எப்படியெல்லாம் இருக்கிறது என்ற வர்ணனையை நமக்கு இங்கே அப்படியே மனக்கண் முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றார். வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம். ஒருவரை பங்கில் உடையாள். அது யாரு ஒருவரை பங்கில் உடையாள்? ஒருவர்னு சொல்றாரு. என்னங்க ஒருவர்னு சொல்றாரு அருணகிரிநாதர்? ஒரு குழு இருக்கிறது என்றால் அந்த குழுவிற்கு தலைவர் ஒருத்தர் இருப்பார். அப்படி இந்த உலகம் இருக்கிறது என்றால் இந்த உலகத்திற்கெல்லாம் தனிப்பெரும் தலைவனாக, ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதியாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான் தானே. அப்படிப்பட்ட தனிப்பெரும் தலைவனாக உயர்ந்த ஜோதி பிழம்பாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய உடம்பிலே ஒரு பங்கை உடையவள் யாரு? உமையம்பிகை. அந்த உமையவளுடைய குமாரன் முருகன் என்று சொல்லுகின்றார். ஏற்கனவே ஒரு பாடலில் திருந்த புவனங்கள் ஈன்ற என்று சொல்லியிருப்பார். இப்பாடலிலும் உமையம்பிகையை பற்றி சொல்லுகின்றார். ஆனால் நம்மவர்கள் சொல்வார்கள் சிவபெருமானிடத்திலே இடபாகத்தை பெற்றவள் அம்பிகை என்று. ஆனால் இங்கே அருணகிரிநாதர் அதை அப்படியே மாற்றி சொல்லுகின்றார். ஒருவரை பங்கில் உடையாள், அம்பாளுடைய உடம்பிலே ஒரு பங்காக சரிபாதியாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் என்று இங்கே நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அப்படிப்பட்டவளுடைய குமாரனாக இருக்கக்கூடியவன் இந்த முருகன். இந்த முருகனுக்கு அந்த உமையம்பிகை என்ன செய்திருக்கிறாள் என்றால் நிறைய ஆடை அணிகலன்கள் எல்லாம் அணிய செய்திருக்கிறார். குழந்தை என்றாலே நிறைய அணிகலன்கள் அணியப்பட்டிருக்கும் அல்லவா? அப்படி குமாரன் உடை மணிசேர், அந்த உடையிலேயே நிறைய மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கின்றன. எதற்காக? ஒரு குழந்தை தவழ்கிறது என்றால் அந்த குழந்தை எங்கு சென்றாலும் அந்த ஒலியை வைத்து கண்டுபிடித்து விடுவார்கள். ஆகவேதான் அந்த குழந்தைக்கு கொலுசு, அரைஞான் என்று சொல்லக்கூடிய அந்த பலவிதமான மணிகளை உடைய அணிகலன்களை அணிவார்கள். அப்படி அந்த குமாரனுடைய உடையிலே இருக்கக்கூடிய மணிசேர் திருவரை கிண்கிணி என்று சொல்லுகின்றார். திரு அறை என்றால் என்ன? இடுப்பிலே கட்டக்கூடிய அந்த அரைஞான் கிண்கிணி. அப்படிப்பட்ட அந்த கிண்கிணிகள் எல்லாம் கலகலத்து ஒலிக்கிறது. அந்த ஓசைப்பட திடுக்கிட்டு அரக்கர் வெறுவ என்று சொல்லுகின்றார். இப்படி அந்த குழந்தை முருகனுடைய உடையிலே இருக்கக்கூடிய மணிகள், கிண்கிணி, அரைஞான் மணிகள், இவற்றினுடைய சத்தமெல்லாம் கேட்டவுடன் அரக்கர்கள் எல்லாம் கதிகலங்கி போய்விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு விடுகிறது. வெறுவுற என்றால் பயந்து போய்விடுகிறார்கள். அரக்கர்கள் எல்லாம் வெறுவுற திக்கு செவிடுபட்டு 8 திக்கிலும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் செவிடுபடும்படியாக அந்த மணிகளுடைய ஒளி பேரரவமாக ஒலித்து கொண்டிருக்கிறது என்று அருணகிரிநாதர் பதிவு செய்து காட்டுகின்றார். அப்படி திக்கு செவிடுபட்டு 8 வெறுப்பும் கனகப் பருவரை குன்றும் அதிர்ந்தன. 8 திக்கிலும் இருக்கக்கூடிய மலைகள் இருக்கிறதே, வெறுப்பு என்றால் மலை. அப்படி 8 திக்கிலும் இருக்கக்கூடிய மலையும் கனகப் பருவரை குன்றும், கனக என்றால் பொன்மலை, அந்த பொன்மலையாக இருக்கக்கூடியது ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம். இமயமலையினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது மேருமலை என்று. அப்படிப்பட்ட அந்த கனக பருவரை குன்று பொன்மலையாக இருக்கக்கூடிய மேருமலையும் அதிர்ந்து போய்விட்டதாம். மலைகளுக்கெல்லாம் ராஜாவாக விளங்கக்கூடிய மேருமலை மற்றும் 8 திக்கிலும் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் அதிர்ந்து போய்விட்டன. அசுரர்கள் எல்லாம் கலங்கி அஞ்சி நடுங்கி போய்விட்டார்கள். இதன் காரணமாக அசுரர்களால் தேவர்களுக்கு ஏற்பட்ட தொல்லை நீங்கி தேவர்களுடைய பயம் பறந்து போய்விட்டது என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு வகையான பிரச்சனைகளின் காரணமாக நமக்கு பயம் என்பது தானாகவே தொற்றிக்கொள்ளுகிறது. பயம் என்பது நம்மை தொற்றிக்கொள்ளும் போதெல்லாம் நமக்கு
பலவிதமான துன்பங்கள் நேருகின்றன. அந்த பயத்தை விட்டொழிய வேண்டும் என்றால் யாரால முடியும்? முருகனிடத்திலே நாம் சரணாகதி அடைய வேண்டும். முருகர் தானே அந்த பயத்தை அழித்து வேறறுத்து நமக்கு முக்தியையும் நலனையும் கொடுப்பார். அதைத்தானே சொல்லுவார்கள், 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும். எங்கெல்லாம் நமக்கு பயம் தோன்றுகிறதோ அந்த பயம் வருகின்ற போதெல்லாம் 6 முகம் வந்து நம்மை காக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி இந்த குழந்தையினுடைய உடையிலே அணியப்பட்டிருக்கக்கூடிய மணிகளெல்லாம் சத்தம் கேட்டு அசுரர்களெல்லாம் கலங்கி போனார்கள். 8 திக்கிலும் இருப்பவர்களெல்லாம் செவிடுபட்டார்கள். மேருமலையும் குன்றும் அதிர்ந்தது. தேவர்களுடைய பயம் தெளிந்தது என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படக்கூடிய பயம் நீங்க இந்த கந்தர் அலங்கார பாடலை அன்றாடம் பாராயணம் செய்தால் நம் பயம் நீங்கி நமக்கு முருகனுடைய முழு அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்று அருணகிரிநாதருடைய அந்த வழியையே வழிமொழிந்து மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.